இது வந்து ஒரு 16 வருஷமான ஃபாரஸ்ட்டுங்க. சரிங்க சார். இதில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 114 வகையான மரங்கள் உள்ள இருக்கு. நீர் மருது, கருமருது, வேங்கை, தான்றி, கருங்காலி, பூந்திக்கொட்டை, தேத்தாங்கொட்டை. ஆனால் நம்ம முதல்ல வைக்கும்போது வந்துங்க இவ்வளோ இடைவெளி இந்த மரம் இருக்கணும் அப்படின்னு கனெக்ட் பண்ணி வைக்கல. 4 வாழைக்கு இடையில சூரிய ஒளி கிடைக்குது, அங்கெல்லாம் மரம் வச்சோம். இப்போ எந்தெந்த மரங்கள்லாம் அழிஞ்சிட்டு இருக்கோ அந்த மரங்கள்லாம் எடுத்து உருவாக்கியிருக்கிறோம். இப்போ இதெல்லாம் விதைகள் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஏரியாவுக்கு உண்டான பறவைகளுக்கு உண்டான ஒரு தங்கருக்கு உண்டான ஒரு அரணா இருக்கு. மாட்டுலேருந்து பால் எடுத்து பாலை வந்து ஒரு வியாபாரமாக பார்க்கும். அது என்னாச்சுன்னா மாட்டுலேருந்து பாலுங்கிறது ரத்தத்தை வந்து பாலாக மாற்றி கொடுக்குது. இது வந்து காங்கையம் காளை 2 ஜோடினா குறைஞ்சி வச்சு 80,000ங்கிறது வந்து இருக்குது. கண்டிப்பாக நம்ம பால் ஊற்றுனா 1.5 வருஷத்தில் 80,000 கட்டாயம் எடுக்க முடியாது. வந்து ஒரு 1.5 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய தொட்டி. இது கிணத்து தண்ணி, போர் தண்ணி 2 இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துல என்னாச்சுன்னா அவுரி, விரால், ஜிலேபி 3 ரகமான மீன் வச்சுக்கிறோம். கால்நடையுடைய எச்சத்தை வந்து மீன்கள் சாப்பிடுது. மீனுடைய உரம் வந்து அந்த அமோனியா வந்து கன்வெர்ட் ஆகி பயிருக்கு நேரடி உரமாக மாறுது. இந்த கழுதனுடைய மிச்சம் வர்றதுனால